சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் எளிதாக வந்து செல்ல 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 மாதத்தில் 4 வழி சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அங்கு போதிய சாலை கட்டமைப்பு வசதி இல்லாததால் ஒரு வழி உள்ளாட்சி சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு 4 வழி சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் தமிழக நெடுஞ்சாலைத்துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, அறநிலைத்துறை அமைச்சர் கே சேகர் பாபு, சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் நாசர் ஆகியோர் சிறுவாபுரி பகுதிக்கு நேரடியாக வந்து 4 வழி சாலை அமைப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அதிகாரியிடம் கேட்டறிந்து அதற்கான திட்ட வரைபடத்தையும் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு, தேசிய நெடுஞ்சாலையுடன் 4 கிலோமீட்டர் கிராமப்புற சாலை அமைக்க 12 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளதாகும். அறநிலைத்துறை வழங்கும் 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 மாதத்தில் 4 வழி சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகும். ஏற்கனவே 7 முதல் 11 மீட்டர் அகலம் கொண்டதாக உள்ள சாலையை 32 மீட்டர் அகலத்துக்கு விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்த அமைச்சர் ஏவா வேலு, தற்போதைய ஆட்சியில் சாலைகள் அனைத்தும் தரமானதாக அமைக்கப்பட்டு வருவதாகும். சென்சார் ஃபேவர் கொண்ட சாலைகள் மட்டுமே தற்போது அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், நெடுஞ்சாலைத்துறையில் தரக்கட்டுப்பாட்டுக்கு என தனிப்பிரிவை உருவாக்கி நேரடியாக சாலைகளின் தரம் குறித்து ஆய்வு செய்து தரமில்லாத சாலையை போடும் ஒப்பந்ததாரருக்கு அபராதம் விதிப்பதோடு மட்டுமின்றி அதனை தோண்டி எடுத்து மீண்டும் தரமான சாலை அமைக்க அறிவுறுத்தப்படுவதாகும். நெடுஞ்சாலைத்துறைக்கு என தனி செயலியை உருவாக்கி பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் சேகர் பாபு, 100 ஆண்டு முதல் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்களை புனரமைக்க பல்வேறு விதிமுறைகள் உள்ளதாகும். அவற்றையெல்லாம் ஆய்வு செய்து வருவதாகும். பல கோவில்களில் வருமானம் இல்லாமல் நித்திய பணிகள் கூட செய்ய முடியாத சூழல் நீடித்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் சேகர் பாபு, 1000 ஆண்டுகள் பழமையான கோவில்களுக்கு ஆண்டுக்கு 100 கோடி முதல் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 507 கோவில்களில் பணிகள் தொடங்கி 37 கோவில்களில் குடமுழுக்கு முடிந்துள்ளதாகும். திருவள்ளூர் மாவட்டத்தில் புதியதாக இணை ஆணையர் நியமனம் செய்துள்ள நிலையில் தொடர் ஆய்வு நடத்தி திருக்கோவில்களில் நடைபெற்று வரும் பணிகள் தொடர்பாக தகவல் கொடுப்பதாகும். ஏற்கனவே ஆய்வு செய்த கோவில்களில் தாமதமாகி வரும் புனரமைப்பு பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி.